இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்தாச்சு. எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் 60 ரூபா. அது மட்டும் இல்ல, பருப்பு ஒரு கிலோ 60 ரூபாய் ஏறி போச்சு. இதை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திக்குதா? அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விலைவாசி ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்தோம். அதே போல மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. இன்றைக்கு இது நகராட்சி. வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. கடைக்கு 150% உயர்ந்தாச்சு. ஆண்டுக்கு 6% கூடுதலா வசூல் பண்ணுவாங்க. குடிநீர் வரி உயர்ந்தாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஆட்சி தேவையா? அதோட இன்னைக்கு திமுக ஆட்சியில் பல திட்டத்தை அறிவிச்சாங்க. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 525 அறிவிப்பு வெளியிட்டார். அதுல 1/4 பங்கு கூட இதுவரை நிறைவேற்றல. இன்றைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தலாங்களா? உயர்த்தாட்டி போட்டோம். இருக்கிற வேலையை குறைச்சிட்டாங்க. ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். கிராமப்புற வளர்ச்சி அடைய வேண்டும். ஏற்கனவே பல திட்டத்தை கொடுத்தோம். விலையில்லா கரை மாடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். விலையில்லா ஆடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். என் கோழி கூட நான் கொடுத்தேன் இல்லையா? நான் ஒரு விவசாயி. இன்றைக்கு விவசாயத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அற்புதமான கலப்பின கறவை பசுகள் விவசாயிக்கு விலையில்லாமல் கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய நெசவாளர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளியிலும் எல்லா பெண்களுக்கும் பட்டு புடவை வழங்கப்படும். கைத்தறியில் தான் நெய்யப்படும். அவருக்கு வாழ்வு கிடைக்கும். அதுபோல விசைத்தறி தொழில் நலிஞ்சிருக்குது. அந்த தொழில் ஏற்றப்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல லாரி தொழில் அது சற்று சர்வடைந்திருக்குது. அதையும் அண்ணா திமுக ஆட்சியுடனே சரி செய்யப்படும் என்ற நிலையை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே பல திட்டம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரி உயர்ந்தாச்சு. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு. இன்றைக்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இன்றைக்கு குடும்பத்தில் குடும்ப தலைவி அவர் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். எல்லாம் நம்முடைய பெண்களுக்கு வேலைக்கு செல்றாங்க பெண்கள், அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே 3 லட்சம் பேருக்கு தந்தோம். திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அந்த திட்டம் தொடங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகிறது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். அதுபோல இப்ப பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி, சரி, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், இன்னைக்கு அம்மா இல்ல திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், அந்த மக்களுக்கு நிலம் இருக்குது, வீடு இல்லாமல் இருக்குது, அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த பட்டியலின மக்கள், அறிஞர் மக்கள், ஆதிராவிட மக்கள்
அவர் குடும்பத்தில் வயது வந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. இனிமேல் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கு அதிமுக அரசு அமைந்தவுடன் சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு அறுதி திரும்ப கட்டி கொடுக்கும். அதுபோல பட்டப்படிப்பு படித்த நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் அந்த பட்டப்படித்து படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். மாற்றுத்திறனாளி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய தொழில் தொடங்க கூட்டுறவு சங்கத்திலே கடன் உதவி வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மை மக்கள் அவர் சுயமா தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற இந்த நேரத்தில் சொல்லி இந்த சங்ககிரியில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கி மகடஞ்சாவடி ஒன்றியம், எடப்பாடி ஒன்றியம், நம்முடைய மகடஞ்சாவடி ஒன்றியம், கொங்கனாவரம் ஒன்றியத்தில் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இடங்கன சாலைக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். சங்ககிரி இந்த நகரத்துக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. நான் முதலமைச்சர் அதுபோல கொண்டாந்தேன். குடிப்பதற்கு முழுமையான தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு, முழுமையான சாலை வசதிகள் கொடுத்த அரசு, விலையில்லா பட்டா கொடுத்தது அதிமுக அரசு. பல திட்டங்கள் அடையாள அதாவது 1,174 நபருக்கு உழவர் பாதுகாப்பு அட்டை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். பசு வீடுகள் 2173 கட்டி கொடுத்துருக்கிறோம். நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்துருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும். எடங்கன சாலை, மகடஞ்சாவடி, இங்கே அதே மாதிரி தாரமங்கலம் இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக என்னிடத்தில் தெரிவித்தவுடன் இதற்கு கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நீரேற்று பாசனம் நம்முடைய விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி உபரியாக மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற பொழுது காவிரி ஆற்றிலிருந்து பம்ப் பண்ணி அவருடைய நிலங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற வாய்ப்பை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் இல்லையா? இந்த ரெட்டுப்பட்டி போகும்போது மலையில் கரும்பு விளையுது, ரெட்டுப்பட்டியில் மலையில் கரும்பு விளையுது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது விவசாயிகளாகட்டும், விவசாய தொழிலாளியாகட்டும், லாரி ஓட்டுநராகட்டும், லாரி உரிமையாளராகட்டும், எழுது கைத்தறி நெசவாளராகட்டும், விசைத்தறி நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவருடைய பாராட்டை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ் வெற்றிவேல் அவர்கள் நல்லவர், சிறந்தவர், பண்பாளவர், சத்தமாக கூட பேச மாட்டார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான வேட்பாளர். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அவருக்கு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இன்றைக்கு சங்ககிரி சட்டமன்றத்தில் போட்டியிடுகின்ற அறிவிச்சவர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்லாட்சி. நன்றி, வணக்கம்.